கல்கி 2898 இப்போ அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா என்னடா சொல்கிறது, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வார்த்தையே வந்து அதுதான் வருது. இப்படி ஒரு படம் இவ்வளோ நல்லா வந்து இந்தியாவில் அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் எடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தபோது நான் வந்து கிண்டலாக தான் சொன்னேன், 600 கோடி ரூபாய் என்னடா பண்ணீங்க, 600 கோடி ரூபாய் வந்து ஒரு 10,000 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 1,00,000 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ், இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட்டு, இப்படி ஒரு பில்டப்பு அப்படின்றது வந்து இந்த படம் வந்து ஆஸ்கர் நாமினேஷன் ஆகிற லெவலுக்கு இந்த படத்தில் வந்து சரக்கு இருக்குது. அதாவது மகாபாரதத்துலேருந்து கனெக்ட் பண்ணி, அங்கேருந்து கதையை இது பண்ணி, கலியுகத்தை கனெக்ட் பண்ணி, கலியுகத்தில் வந்து சொர்க்கம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த சாதாரண இடம்லாம் தான் வந்து சொர்க்கன்ற மாதிரியும் அந்த லெவலுக்கு வந்து யோசித்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி, அதில் வந்து வில்லன் வரான், நம்ம கமல்ஹாசன் வராரு, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து பிரபாஸ் தான் வந்து பெரிய ஆள். இதில் பிரபாஸ் கூட வந்து ஒரு வண்டி ஒன்று, அது வந்து இவர் மஹிந்திரா கம்பெனிலேருந்து ஆனந்த் மஹிந்திரா அதனுடைய ஓனரே வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று இது பண்ணி அவங்க அந்த வண்டி வந்து செய்து கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கு வந்து பெரிய ஒரு ரோல் இருக்குது இதில். கமல்ஹாசனுக்கே 2 சீன் தான், ஆனால் அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த வண்டி வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணும். இப்படி ஒரு படம், இப்படி ஒரு இமேஜினேஷன், அதுவும் மகாநடி அப்படின்ற அந்த படம் சாவித்திரி அம்மாவை பற்றி அந்த கதை எடுத்தார் நாகஸ்வன். அந்த ஆளாடா இது எடுத்திருக்கான், இது வந்து சைஃபை, இது வந்து சைக்கோத்தனமாக யோசிக்கிறவன் தான்டா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும், இந்த படம் எப்படிடா அந்த ஆள் எடுத்தான்றது வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். எப்படி ஒரு இமேஜினேஷன், அதாவது இமேஜினேஷன் வந்து இப்போ நம்ம கூட நம்மளாம் இமேஜினேஷன் பண்ணுவோம். இப்போ சூப்பர்மேனு அது இதெல்லாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுவோம், வந்து பறந்து வரான், இது பண்ணி வரான். அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுன்றது வந்து அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து டைரக்டர் வந்து அவ்வளோ, அந்த டீமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு, அதனுடைய எடிட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவர். இந்த ஆளெல்லாம் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அவர் வந்து 2K கிட்டோ இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஹேக்கரோ ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எடிட்டர். இப்படி ஒரு எடிட்டிங் பண்ணி வச்சுக்கிறானே, இப்படி ஒரு டைரக்ஷன் நாகஸ்வன் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது 600 கோடி ரூபாய் கொடுத்தவன் வந்து முட்டாள் கிடையாது அப்படின்றது தான் வந்து எனக்கு சொல்ல தோணுது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அதாவது பூமி வந்து எப்படி மாறும், இன்னும் ஒரு 2898 இன்னும் ஒரு 800 இயர்ஸ், அப்போது வந்து தண்ணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அது இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து மகாபாரதத்தில் வர கேரக்டர் அஸ்வத்தாமா, அப்புறம் கிருஷ்ணர், இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி இது வந்து, ஆனால் ஒரு ஹிந்து பேஸ்டு. இப்போ நம்ம ஆதி புருஷன் வந்தது பாருங்கள், அதை வந்து எப்படி ஒரு அசிங்கம் பண்ணி, இது வௌவால்லாம் பறந்து போய் அசிங்கம் பண்ணாங்க பாருங்கள். 700 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் வந்து கதை எழுதுகிறேன், ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன், நான் வந்து செருப்பு போடாமல் ஸ்கிரிப்ட் எழுதுனேன், ஏன்னா ராமாயணம் அப்படின்றதுனால அப்படிலாம் சொல்லி பில்டப் கொடுத்து கடைசியில் வந்து புஷ்ஷுன்னு போன மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஸ்கிரிப்ட், வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ், அது அவுட்கம் வந்து பயங்கரம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தை பற்றி. இங்கே தெலுங்கில், அதுவும் வந்து ஹிந்தியில் கூட இல்லை, இதனுடைய மெயின் வந்து லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது, ஹிந்தியில் டப்பிங் தான். ஒரு தெலுங்குன்ற ஒரு லோக்கல் லாங்குவேஜில் 600 கோடி 700 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுத்து, அந்த படத்தினுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய வெற்றி அப்படின்றது ஒரு ஆஸ்கர் ரேஞ்சுக்கு எடுத்து வைக்கணும்னா உண்மையிலேயே டைரக்டருக்கு வந்து பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவல் தான். இந்த படம் வந்து ஆஸ்கர் நாமினேஷன் கண்டிப்பாக வரும். வின் பண்ணுமான்றது ஒரு சில விஷயங்கள் வின் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார் வார்ஸு இது அது நம்மளுடைய இந்த சைஃபை மூவிஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் வேறு லெவல். புஜ்ஜி பஜ்ஜின்லாம் ஒரு சில கேரக்டர் இருக்குது. புஜ்ஜியை நிறைய கேமியோலாம் வராங்க, நிறைய. அதை வந்து படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், அடப்பாவி இவன்லாம் கேமியோவா, ஐயோ இவனா அப்படின்ற லெவலில் வந்து போயிடும். அது சும்மா போய் தீப்பெட்டி வாங்கினோம், ஒரு தண்ணி கேன் போடு அப்படின்ற மாதிரி. அந்த தண்ணி கேன் போடுறவன் பார்த்தா ஒரு ஸ்டாரு, அந்த லெவலில் வந்து படம் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இப்படியெல்லாம் வந்து இவர் மணிரத்னம் வந்து அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த இது இருக்குது பாருங்கள், ஒரு டிரைவராக அவர் வந்து ஒரு சின்ன படத்துலலாம் பெரிய ஸ்டாராக இருப்பார். சும்மா ஒரு வாட்ச்மேனாக நிற்கிறவர், அவர் வந்து ஒரு ஸ்டாராக இருப்பார். அவர் பெரிய வில்லனாக இருப்பார். சின்ன படங்கள்லாம் ஒரு மெயின் வில்லனாக இருப்பார். அவர் தான் வந்து அங்கே டிரைவராக இருப்பார், இல்லை வாட்ச்மேனாக இருப்பார். இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து அதுதான் வந்து எனக்கு பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் போல இருக்குது 600 கோடி ரூபாய் அப்படின்றது. இந்த கேமியோக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அமிதாப் பச்சன்,
தீபிகா பதுகோன், கமல்ஹாசனுக்கே 2 சீன். அப்போ யோசிச்சு பாருங்கள், 2 சீன்றது அது கொஞ்சம் லெங்க்தி சீனு, ஆனால் 2 சீன் தான் கணக்கு. பிரபாஸ் வந்து பாகுபலிக்கு அப்புறம் அவர் தப்பிக்கிறதுக்கான ஒரு படம் மாதிரி இது எனக்கு தோணுது. இதுக்கு செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். லாஸ்ட்டில் வந்து அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்து தான் நிறுத்துறாங்க. செகண்ட் பார்ட் வந்ததுன்னா பிரபாஸ் வந்து அவரே 500 கோடி வாங்கிட்டு வர போல இருக்குது. இப்போவே அவருடைய சம்பளம் ஏதோ 200 கோடின்றாங்க, 250 கோடின்றாங்க, என்ன கதைன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணார் அவர் 250 கோடிக்கு? பாகுபலின்றது வந்து டைரக்டருடைய ஒரு டேலண்ட். பாகுபலின்றது வந்து பிரபாஸுடைய டேலண்ட் இல்லை. பிரபாஸுடைய டேலண்ட் இருக்குது ஒரு சின்ன அளவுக்கு. ஆனால் அதனால் மட்டும் வந்து பாகுபலி ஓடிச்சு அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். ராஜமௌழி இல்லைன்னா வந்து பாகுபலி ஒன்றுமே கிடையாது.